வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம கீரை கூட்டு வச்சுட்டு மிச்சம் அந்த தண்டு இன்றைக்கி நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது அம்மா ரொம்ப நல்லா செய்வாங்க. அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது வாங்க என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு கீரை தண்டை நம்ம இந்த மாதிரி அழகாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம் பூண்டு எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் உப்பு. கொஞ்ச நாளாகவே நம்ம கொஞ்சம் வருஷமாகவே ராக் சால்ட் தான் போடுறோம். எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு ரொம்ப பொடியெல்லாம் தேவையில்லைங்க. மல்லிப்பொடி, ரெட் சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, அவ்வளோதாங்க. இதை நம்ம எப்படி ஃப்ரை பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இது நல்லெண்ணெயில் செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. அதனால் நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது தாளிப்புக்கு உளுந்தம்பருப்பெல்லாம் தேவையில்லைங்க. கீரைனால் கொஞ்சமாக நம்ம ஜீரகம் அப்படியே தூவி விட்டுலாம். இந்த 2 மட்டுமே போதும். உளுந்தம்பருப்பு இதெல்லாம் தேவையில்லை. கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் மிளகாய் போட்டுடலாம். அடுத்து சிம்மியை வச்சுக்கோங்க. லைட்டாக தண்ணி இருந்ததுனால உங்களுக்கு அப்படி வெடிச்சிருக்கு. வெங்காயம் போட்டுடலாம். நல்லா ஃப்ரை பண்ணி கொடுங்க. எண்ணெய் இவ்வளோ இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இந்த தண்டெல்லாம் இதில் தான் வேகணும். அதனால தான் நம்ம எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிருக்கோம். எண்ணெய் நிறைய தெரிச்சிச்சு. அதுவும் இருக்குங்க. அடுப்பு என்னைக்கு துடைக்கிறோமோ, டெய்லி துடைச்சாலும் சரி, இந்த எண்ணெய் பட்டு அது பெரிய வேலையாக இருக்குது. இப்போ இது இந்த அளவுக்கு கொஞ்சம் கலர் மாறினா போதுங்க. அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்ச கீரை தண்டு மட்டும், கீரை இல்லாமல் கீரை தண்டு மட்டும் போடுங்க. இது நான் ஒரு 2 பேருக்கு மட்டும்தான் செய்கிறேன். இது ரொம்ப கம்மியாக தான் வரும். நேற்று ஒரு கட்டு கீரையில் தான் அந்த பருப்பு கூட்டு உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன். அதனால் அதில் உள்ள தண்டு மட்டும்தான் இன்றைக்கி இப்படி பண்ணுறோம். இது அம்மா பாட்டியெல்லாம் ரொம்ப நல்லா செய்வாங்க. இந்த எண்ணெயிலே வதங்கிடணுங்க. இதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். கீரை லைட்டாக கலர் மாறி இருக்குங்க. அந்த உப்பு போட்டதுனால கொஞ்சம் சீக்கிரமே ஃப்ரை ஆகிடும். இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. செஞ்சு பாருங்கள் நீங்களும். பெரிய பெரிய தண்டு இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் இது பிஞ்சு தண்டு நேற்று எனக்கு இருந்ததுனால நான் செய்கிறேன். நீங்களும் கிடைச்சா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்.
இப்போ கீரை நல்லா இந்த தண்டு வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க அந்த எண்ணெயிலேயே. இப்போ வந்து நம்ம அடுத்து கொஞ்சமாக மஞ்சத்தூள். இது நிறைய பொடியெல்லாம் தேவையில்லைங்க, சாம்பார் பொடியெல்லாம் கூட போட தேவையில்லை. கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் காஷ்மீரி ரெட் சில்லி ஒரு ஸ்பூன், அவ்வளோதான் போட்டுட்டு இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அந்த மாதிரி கலர் நல்லா செமையாக வருங்க. இது க்ரீனு ரெட்டு எல்லாம் சேர்ந்து சூப்பராக வரும். இப்போ வந்து நம்ம தக்காளி போட்டுடலாங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு லாஸ்ட்டில் தேங்காய் பூ போட்டு இறக்க வேண்டியதான். இப்போ வெரி சிம்பிள் தான், ஆனால் வித்தியாசமாக நல்லா ரசம் சாதத்துக்கெல்லாம் இது சூப்பராக இருக்கும். இது தயிர் சாதத்துக்கு கூட நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது கொஞ்சம் வேகட்டும். இப்போ பாருங்கள், எல்லாமே வெந்து வெங்காயம் பூண்டு இந்த கீரை தண்டு எல்லாமே வந்து இந்த எண்ணெயிலேயே வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இதுதான் வந்து கரெக்டான ஒரு இது. இப்போ வந்து உப்பு பார்த்துட்டு நம்ம தேங்காய் போட்டு அவ்வளோதாங்க, இறக்கிடலாம். இதை மட்டும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுங்க, அப்படி சொல்வீங்க. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. புளிப்பு காரம் உப்பு எல்லாம் இருக்குதுல்ல, அதனால் கீரை தண்டை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் குழம்புலையும் போட்டு செய்வீங்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு நாள் வந்து செஞ்சு பாருங்கள். இது ராஜபாளையத்தில் ஸ்பெஷல். இது வந்து இப்போ வந்து தேங்காய் போட்டுடலாங்க. பார்த்திங்களா, பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். தேங்காய் போட்டோன்னே கொஞ்சம் எண்ணெய் வந்து அது இழுத்துக்கும். இவ்வளோ நிறைய எண்ணெய் ஊற்றுன மாதிரி தெரியாது. அந்த தேங்காய் வந்து ஃபுல்லாகவே அது வந்து இழுத்துக்கும். இப்போ பாருங்கள், உப்பு பார்த்துடலாம். உப்பு பார்த்துட்டு இன்றைக்கி மல்லித்தழை இல்லைங்க, அதனால் போட முடியல. கொஞ்சம் உப்பு பத்தலைங்க, கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சூடான சாதத்துலேயும் சாப்பிட்லாம், எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம். சப்பாத்திக்கு கூட நீங்கள் இதில் வந்து நான் அப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா இதுலேயே ஒரு 2 முட்டை நல்லா உடச்சி ஊற்றிட்டிங்கன்னா நல்லா ஸ்விங்கிள் ஆகும். அது நல்லா ஆனதுக்கப்புறம் நீங்கள் சப்பாத்தி ரோல் மாதிரி கூட பண்ணி கொடுக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கீரை தண்டெல்லாம் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு நீங்கள் வந்து இதில் 2 முட்டை உடச்சி ஊற்றி இப்படி நல்லா ஃப்ரை பண்ணிட்டிங்கன்னா அதில் வந்து கீரை தண்டு இருக்கிறதே தெரியாது. அப்படி ஒரு சூப்பராக இருக்கும். நான் வந்து அந்த மாதிரி கூட பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன். நீங்களும் ஒரு நாள் வந்து செஞ்சு பாருங்கள். இல்லை முட்டை ஊற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் கரம் மசாலா வேணால் போட்டுக்கலாம். போட்டிருக்கேன் நான், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் வந்து ஒயிட் ரைஸு அதை போட்டு அப்படி பிசைஞ்சு கொடுத்துட்டோங்கன்னா அது ஒரு புலாவ் மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பெல்லாம் கரெக்டாக வந்துடுச்சுங்க. அவ்வளோதான், ஃபினிஷ் ஆகிடுச்சு. நம்ம இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாங்க. நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்குதுங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப அழகாக வந்திருக்கு. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். நானே நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது இல்லையா, அதனால் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.